இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நகரி சம்பிலான் அரச விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றது. 4 உண்டாங் தலைவர்கள் வழக்கு தொடுத்தனர். நகரி சம்பிலான் மாநிலத்தின் யாங்டி பொர்த்துவான் பெசார், துவான்கு மோஹிஸ், துவான்கு மூனாவீர் மற்றும் 4 மாவட்ட உண்டாங் தலைவர்களுக்கு இடையே நிலவும் மோதல் போக்கு தற்போது நீதிமன்றம் வரை சென்றடைந்துள்ளது. சுங்காய் உஜோங் முன்னாள் உண்டாங் முபாரக் டோஹாக் தன்னை பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து 3 உண்டாங்களுடன் சேர்ந்து சிரம்பான் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற மாநில நீதி மற்றும் உண்டாங் பேரவை கூட்டத்தின் பதிவுகளை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ளனர். அக்கூட்டத்தில்தான் முபாரக் டோஹாக் சுங்காய் உஜோங் உண்டாங் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த மனுவில் பேரவையும் நகரி சம்பிலான் மாநில அரசும் எதிர் மனுதாரர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் மாநில அரசியல் மற்றும் பாரம்பரிய நிர்வாகத்தில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் ராஜனோ ரஸ்லியும் பேரவையும் கூட்டக்குறிப்புகளை ஒப்படைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். இம்மனுவானது வரும் மே 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி துவான்கு மோஹிஸ், துவான்கு மூனாவீர், யாங்டி பொர்த்துவான் பெசார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக முபாரக் உள்ளிட்ட 4 மாவட்ட உண்டாங் தலைவர்கள் அறிவித்ததை அடுத்து இவ்விவகாரமானது விஸ்வரூபம் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி நகரி சம்பிலான் மாநில மந்திரி பெசார் அமீனுடின் ஹாரூனுக்கு எதிராக 14 அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஆதரவை மீட்டுக் கொண்டதாக அறிவித்தனர். உண்டாங் விவகாரத்தில் மாநில மந்திரி பெசார் கையாண்ட விதத்தில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக இம்முடிவை எடுத்ததாக அவர்கள் அறிவித்தனர். முன்னாள் பினாங்கு முதலமைச்சர் லிம் குவான் எங் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஒன்றை திருத்துவதற்கு அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று அனுமதித்தது. வழக்கு விசாரணை தொடங்கி ஏறக்குறைய 6 ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டாலும் இது எதிர்த்தரப்பிற்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று நீதிபதி அசூரா அல்வி தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் முதல் குற்றச்சாட்டிலிருந்து பெற்றார் என்ற சொல்லை நீக்குமாறு அரசு தரப்பு கடந்த மாதம் மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. குறிப்பிட்ட குற்றச்சாட்டானது தொடர்புடைய சட்ட விதிகளுக்கு இணக்கமாக அமைவதை உறுதி செய்யவே இந்த திருத்தம் அவசியமாகிறது என்பதில் நீதிமன்றம் திருப்தி அடைந்துள்ளதாகவும் நீதிபதி அசூரா குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு முதலமைச்சராக தான் வகித்த பதவியை பயன்படுத்தி நிறுவனம் ஒன்று கடலடி சுரங்கப்பாதை திட்டத்தை பெறுவதற்கு உதவுவதற்காக வெகுமதி கோரியதாக லிம் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அந்த நிறுவனம் ஈட்டவிருக்கும் லாபத்தில் 10% அவர் கோரியதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளையில் இந்த திட்டத்திற்காக அவர் 3.3 மில்லியன் ரிங்கிட்டை பெற்றுக்கொண்டதாகவும் திட்டத்துடன் தொடர்புடைய 2 நிறுவனங்களுக்கு மாநில அரசுக்கு சொந்தமான 2 நிலங்கள் கைமாற்றப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ஜப்பானின் ஒசாகா நகரில் உள்ள தெனோஜி உயிரியல் பூங்காவில் வைக்கப்பட்டுள்ள மலேசிய யானைகள் டாரா, அமோய் மற்றும் கல்லாட் ஆகியவற்றை பராமரிப்பதற்காக கொலகண்டா தேசிய யானைகள் பாதுகாப்பு மையத்திலிருந்து 3 மெஹவுட்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒராங் அஸ்லி சேவோங் சமூகத்தை சேர்ந்த அலி கடும் இந்த 3 யானைகளையும் முன்பே கையாண்ட அனுபவம் கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் சுஹைமி இப்ராஹிம் மற்றும் முகமது ஃபைசல் அஹ்மத் ஆகியோரும் ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்கள் மூவரும் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி பணிகளை தொடங்கியதுடன் 2 மாதங்கள் அங்கு தங்கவுள்ளனர். தேவைக்கேற்ப கால அவகாசம் நீடிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது யானைகளை கையாளுதல், பழக்கப்படுத்துதல் மற்றும் அவற்றின் உடல் நலத்தை கண்காணித்தல் ஆகிய பணிகளில் அவர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். கோச்சேங்கில் கடந்த மே 1ஆம் தேதி நடந்த விபத்து ஒன்றில் மிதிவண்டி ஓட்டியவர் உயிரிழந்த சம்பவத்தில் 19 வயது இளைஞர் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் மறுத்துள்ளார். அவர் மீது சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் மரணம் ஏற்படுத்தும் வகையில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இன்று புதன்கிழமை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இவ்வழக்கின் முன் விசாரணை மேலாண்மை வரும் ஜூன் 23ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அந்த இளைஞரை 20,000 ரிங்கிட் பிணை தொகை மற்றும் இருவரின் உத்தரவாதத்துடன் பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
பள்ளி வளாகத்தில் 8 வயது மாணவியின் உயிரிழப்பிற்கு காரணமான வேன் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று மதியம் 12:30 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தை அடுத்து 60 வயதான வேன் ஓட்டுநர் உடனடியாக கைது செய்யப்பட்டதாக பத்துபஹாட் போலீஸ் தலைவர் ஷாருல் அன்வார் மூசாடாட் அப்துல்லா சானி தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது பள்ளியின் பிரதான நுழைவாயிலில் அந்த வேன் வெளியேறும் போது அதன் முன்பாக நடந்து சென்ற மாணவியை மோதியதாக ஷாருல் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் தலையிலும் உள்ளுறுப்புகளிலும் கடுமையான காயங்களுக்கு உள்ளான அந்த மாணவியை பரிட் சுலோங் சுகாதார நிலைய மருத்துவ குழு பரிசோதித்த போது சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர். இந்நிலையில் இச்சம்பவமானது சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41(1) கீழ் கவனக்குறைவாக அல்லது ஆபத்தான வகையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. மலாக்காவில் 22 வார கருவை கலைத்து குழந்தை பிறப்பை மறைத்ததாக சந்தேகிக்கப்படும் இளைஞர் மற்றும் அவரது 17 வயது காதலியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி மாலை சுமார் 6:50 மணியளவில் இரத்த வெள்ளத்தில் மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட இளம் பெண்ணை பரிசோதித்த மருத்துவ அதிகாரி கொடுத்த தகவலின் அடிப்படையில் இச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேலும் கரு கலைப்பு மாத்திரைகள் எடுத்ததாக சந்தேகிக்கப்படும் அப்பெண்ணுக்கு கரு வெளிவராமல் போனதால் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதாகவும் இதனையடுத்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கப்போங்கில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் 30 வயதுடைய உள்ளூர் பெண் ஒருவர் நேற்று சடலமாக காணப்பட்டுள்ளார். சம்பவ இடத்தில் சுயநினைவு இழந்த நிலையில் காணப்பட்ட அப்பெண்ணை பரிசோதித்த ஸ்லாயாங் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ பணியாளர்கள் அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியதாகவும் கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் அரிஃபின் நசீர் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் உடலில் வெளிப்படையான காயங்களோ அல்லது போராட்டத்தின் அடையாளங்களோ எதுவும் காணப்படவில்லை என்றும் மரணத்திற்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.